தமிழ்நாடு தலைமையிடத்தில் இன்னைக்கு விவசாயிகள் தருகின்ற புகார்களை ஆலோசனை தெரிவிக்க 6 இணைப்புகள் கொண்ட ஒரு கட்டணமில்லா தொலைபேசி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது எங்களுடைய ஆட்சி காலத்திலே. அதோடு அனைத்து நேரடி கொள்முதலிலும் விவசாயிகள் தெரிவிக்கின்ற புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக புகார் பெட்டி, அதேபோல தகவல் பலகை எல்லாம் அங்கே வைக்கப்பட்டு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்துடைய இது மேலாண்மை இயக்குனர் மற்றும் அங்க இருக்கின்ற SRM பல்வேறு அதிகாரிகளுடைய அலைபேசி எல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டு அதையும் செய்து அதிலே தவறு செய்தவர்கள் சுமார் 56 நபர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தது. மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு அப்ஜெக்ட் பண்றேன். 234 தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் தெரியும், எல்லா ஊர்லயுமே டிபிசி இருக்கு, எல்லா ஊர்லயும் விவசாயம் இருக்காங்க. ஒரு இடத்துல எந்த எம்எல்ஏ போய் பார்த்துன்னா அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிபிசி மெம்பரோட போன் நம்பரோ போட்டோவோ எதுவுமே இருக்காது. எல்லா இடத்துக்குமே தெரியும், அது லிஸ்ட்ல இருக்கும். முந்தைய ஆட்சி காலங்களில் நம்ம பழைய முன்னாள் அமைச்சர் வந்து எழுதியிருப்பாரு, ஆனால் செயல்பாட்டுக்கு வந்திருக்காது. இதை மாண்பும் ரொம்ப தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் சக்கரபாணி அவர் தொடர்ந்து பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்க நாங்க கூட்டம் போட்டதில் மினிட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க வாங்கி பாருங்க. சென்னை அண்ணா நகர் ஸ்டேடியத்தில் கூட்டம் நடத்தணும், அதே மாதிரி பல முறை இங்கே தலைமை செயலகத்தில் கூட்டம் நடத்தணும். எல்லா மாவட்டத்துக்கு செல்றப்ப மாவட்ட ஆட்சித்தலைவரோடு எங்கள் துறையினுடைய செயலர், மேலாண்மை இயக்குனர், அனைத்து அதிகாரிகள் வச்சு தான் கூட்டம் நடத்தணும். அதாவது குவாலிட்டிலையும் குவான்டிட்டிலையும் என்னைக்கு நீங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். பொருள் எல்லாம் எது கொடுத்தாலும் சரி, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வாரம் ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை காண்பித்து தான் நீங்கள் கடைகளுக்கு நகர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். நீங்க சொன்ன புகார் பெட்டியெல்லாம் வைக்கல, தகவல் பலகை எல்லாம் வைக்கல, போன் அலைபேசி எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க. எங்கள் காலத்திலே வைத்திருந்தோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, காலத்துல மட்டும் இல்ல, எந்த காலத்திலயுமே எந்த டிபிசி சென்டர்லையும் இன்னைக்கு வரைக்கும் கடந்த 20-30 ஆண்டு காலம் எந்த டிபிசிக்கு போனாலும் எந்த கேப்புக்கு போனாலும் யார் அந்த கேப் இன்சார்ஜ் யார் இருக்காங்க, பிசி யாரு, எந்த கலர் ஆர்டர், எந்த ஆர்டர் போன ஆர்டர் காப்பி கூட இருக்காது. நீங்க சொன்னதெல்லாம் இருக்கும், பேப்பர்ல இருக்கும், அலுவலகத்தில் இருக்கும், வீட்டுக்குள் இருக்குமே ஒழிய அந்த விவசாய மக்களுக்கு தெரியும் வகையில் அல்ல அங்க இருக்கிற மற்ற ஊழலுக்கு தெரியும் எங்கேயுமே எந்த இடத்துலையும் வெளிப்படையாக அறிமுகப்படுத்தவில்லை இல்லைங்கிறத அங்க தெரிவிச்சுக்கிறேன். உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் ஆட்சியிலே இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் மேற்கூறிய நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டன. 18 மாவட்டங்களில் 54 இடங்களில் 7,33,000 மெட்ரிக் டன் கொள்முதல் திறனுடைய 883 கோடி மதிப்பீட்டிலே நவீன நெல் சேமிப்பு தளங்கள் கட்ட திட்டமிடப்பட்டு அதிலே 4,03,350 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட தளங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 3,30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட தளங்கள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே கட்டப்பட்ட நமது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகங்களுடைய திட்டங்களை சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக அதுக்காக 90 கோடி ரூபாய் நிதி கொடுத்து தடுப்பு காம்பவுண்ட் சுவர், தரைதளம், பாத்ரூம், டாய்லெட் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். அது இல்லாமல் 1,02,250 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய வட்ட செயல்முறை கிடங்குகள் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறக்கப்பட்டும் கட்டப்பட்டும் வருகின்றன. ஆக மொத்தம் 1,179 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நெல் சேமிப்பு தளங்கள், வட்ட செயல்முறை கிடங்குகள் மற்றும் பழைய கிடங்குகளை புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு நீங்கள் அதாவது செமிகுடோன் எத்தனை கட்டுவதாக அறிவிப்பிலே வெளியிட இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் பதிவுகளிலே தெரிய விரும்புகிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, முன்னாள் அமைச்சர் சொன்னது போல அவர் முன்றைய ஆட்சி காலங்கள், அவரோட அமைச்சர் அந்த காலங்களில் 2021 முதல் 2025 வரை டிபிசி 191 தான் கட்டியிருக்காங்க. அதுவும் வருட வேலை சொன்னோம்னா 2021-22 126 டிபிசி 64 கோடி ரூபாய் ஆக்டிவ் இருக்கு. 2022-23 ஒண்ணுமே பண்ணல, ஜீரோ, எந்த டிபிசியும் பண்ணல. 2023-24 65 டிபிசி மட்டும்தான் பண்ணிருக்காங்க, அமௌண்ட் 40 கோடி ரூபாய். 2024-25 25-26 டிபிசியில கான்சென்ட்ரேட்டே பண்ணல. விவசாயிகள் நெல் கொள்முதல் பண்றதுக்கோ தனி எந்த இடத்துலையும் எந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்கவே இல்லை. குடோன்ஸ் அடுத்தது 2021-22 அவங்க ஆட்சி வந்த காலங்களில் செமி கவர்டு குடோனோ, கவர்டு குடோனோ, எம்ஆர்எம்மோ, ஆபீஸ் பில்டிங் எதுவுமே செய்யவில்லை அவங்க ஆட்சி காலத்தில் ஒரு வருடம் ஃபுல்லா. 2022-23
வெறும் கவர்டு குடோன்ஸ் 12 குடோன் 28,000 மெட்ரிக் டன்ல 53 கோடி ரூபாய்க்கு பண்ணாங்க. தயவுசெய்து Semi covered குடோன். அங்க இருந்து பேசுறது 3 முறையா நான் பார்த்திருக்கேன். நடவடிக்கை எடுப்பேன். செமி கவர்டு குடோன் செமி கவர்டு குடோன் 18யும் செமி கவர்டு 18ம் அது 2,68,000 மெட்ரிக் டன்னுக்கும் 214 கோடியில பண்ணிருக்காங்க. 2023-24ல 7 குடோன் தான் கட்டியிருக்காங்க. மெட்ரிக் டன் 17,500 32 கோடி ரூபாய். செமி கவர்டு குடோன் 40 குடோன் கட்டியிருக்கு 1,14,000 மெட்ரிக் டன்ல 95 கோடியில. 2024-25ல 40 குடோன் கட்டியிருக்காங்க. குடோனு 55,000 மெட்ரிக் டன் 114 கோடியில. செமி கவர்டு குடோன் 6 குடோன் தான். செமி கவர்டு குடோன் 6 குடோன் தான் 18,000 மெட்ரிக் டன்ல கட்டியிருக்காங்க 25 கோடியில. 25-26ல 18 குடோன் கட்டியிருக்கு 51,000 மெட்ரிக் டன்ல 106 கோடியில. செமி கவர்டு குடோன் கட்டவே இல்லை. இவங்க மாறு தட்டிக்கிறாங்க. செப்டம்பர் 1லேருந்து 9/5/2026 வரைக்கும் 50 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு நெல் ப்ரொக்யூர் பண்ணிருக்கோன்னு. அதெல்லாம் ரோட்லையும் ஸ்ட்ரீட்லையும் தான் இருக்கு. சொல்ல போனா கடந்த 2025-26 சட்டமன்றத்தில் இதே நம்ம மானிய கோரிக்கையில் 300 கோடி ரூபா 350 கோடி ரூபாய்க்கு அவங்க எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அசம்பிளியில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய திட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே பிப்ரவரி 2026ல் தான் செயல்பாட்டுக்கே வந்திருக்கு. அப்பதான் வந்து நிதி ஒதுக்கி அறிவிப்பு கொடுத்துட்றாங்க அமைச்சரவையில். அந்த அறிவிப்புகள் ஒரு வருடத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் மார்ச் ஏப்ரலில் சட்டமன்றத்தில் அறிவிப்பு கொடுக்கும்போது பட்ஜெட் அறிவிப்பில் வரும்போது அடுத்த வருடம் பிப்ரவரி 2026ல் தான் அதுக்குண்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பல திட்டங்களுக்கு பினான்ஸ் சாங்ஷனே வரல. கிட்டத்தட்ட 36 திட்டங்கள் அவங்க சொல்ல 36 கவர்டு குடோன் 26 கவர்டு குடோன் இதெல்லாம் கிட்டத்தட்ட 89 கோடி ரூபா ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் இருக்கு. 26 செமி கவர்டு குடோன் கிட்டத்தட்ட 492 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கும் சில பினான்சியல் சாங்ஷன் வாங்காம பெண்டிங் இருக்கு. நம்ம ஆட்சி காலங்களில் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை துரிதப்படுத்தி இனி வருங்காலங்களில் எங்கெல்லாம் நெல் இந்த மாதிரி வெளியே இருக்கோ டிபிசி சென்டர்லையோ ஓப்பன் பிளேஸ் இருக்கோ அதெல்லாம் முனைப்பாக இந்த பிளேஸ் மாத்திரத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு 2-3 மாதங்களில் இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். நன்றி.